அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தத்பிரசாபித்மி மகா சேனாயுதிமி தன்னஸ்கந்த பிரஜிதேது பாலத்திருப்பு சுந்தருடைய அனுகிரகத்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இன்றைய தினம் திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரம் மேசம் முதல் மீனம் வரை, அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரத்துக்குண்டான பொருத்தம் ஏற்கனவே தனித்தனியாக பார்த்து ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடுங்கன்னா அந்த பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எத்தனை பொருத்தம் எத்தகைய பொருத்தம் அமையணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தவறு நடக்கக்கூடாது. ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நம்ம பார்க்கும்போது திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து நம்ம கடமை முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் அவங்க தான் வாழ போகிறாங்க. அப்போ அதுடைய கணக்கு வைத்து பார்க்கணும். இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசிக்கு எவ்வாறாக பொருத்தம் அமையும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பரணி நட்சத்திரம்ங்கிறது நாம எழுத்து லி, லு, லே, லோ அப்படிங்கிறது வரும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆ, இ, உ, ஏ அப்படிங்கிறது வரும். ஆகவே ரெண்டுமே மேச ராசியிலே தான் அமைந்தது. ஆகவே இந்த மேச ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் அமையுங்கிறது முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பொருத்தத்துண்டான வழிமுறை பார்ப்போம். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தினப்பொருத்தம் நன்றாக உள்ளது. கணப்பொருத்தம் உண்டு. மகேந்திரம் இல்லை. ஸ்திரீ தீர்க்கம் இல்லை. யோனி பொருத்தம் உண்டு. ராசி பொருத்தம் உண்டு. ராசியாதிபதி பொருத்தம் உண்டு. வசியம் இல்லை. ரஜ பொருத்தம் உண்டு. நாடி பொருத்தம் உண்டு. வேதை பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்திலே 8 பொருத்தம் அமைந்து உள்ளது. இப்போ இதிலே நம்ம தினப்பொருத்தம் நன்றாக உள்ளது. அப்போ தினப்பொருத்தத்துக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. ஆகவே கணப்பொருத்தம் உண்டு. கணப்பொருத்தத்துக்கு நம்மளுக்கு தேவையான மாங்கல்ய சம்பந்தப்பட்ட தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அடுத்த மகேந்திர பொருத்தம் இல்லை. அதுக்கு வம்ச விருத்திக்கு உண்டான தோஷமாக அமையுது. ஸ்திரீ தீர்க்கம் செல்வம் குறைன்னு சொல்லுவோம். ஸ்திரீ தீர்க்கம் பார்க்கும்போது சொத்துக்கள் சேர்த்துக்கொள்ள அந்த மாதிரி அமைந்த ஸ்திரீ தீர்க்கம் இல்லை. அப்போ யோனி பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது தாம்பத்தியனுடைய உறவு அது நன்றாக உள்ளது. ராசி பொருத்தம் அப்படின்னு பார்க்க அது ராசியும் நன்றாக உள்ளது. ஆகவே ராசி பொருத்தத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அது வம்ச விருத்திக்கு உண்டான செழுமை பெருக்கும். ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயே வரதால் கரு சீக்கிரம் தங்கும், குழந்தை சீக்கிரம் பறக்கும். வசிய பொருத்தம் இல்லை. அப்போ கணவன் மனைவிக்கு இருவரே அந்நியம் கொஞ்சம் குறைவாக ஏற்படும், அன்பு பெருகாது. ரஜு பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் நன்றாக உள்ளது. அதை தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. வேதை பொருத்தம் உண்டு. அதவே பெரிய குடும்பத்தில் வம்ச விருத்தி செய்து பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். வேதை பொருத்தம் தம்பதிகளுடைய துக்கம் இல்லாமல் இருக்கும். நாடி பொருத்தம் நன்றாக உள்ளதால் நாடியும் நல்லா சிறப்பாக செயல்படுவதால் 2 பேருடைய நாடிக்கு நம்மளுக்கு மிகவும் சிறப்பு. அதாவது பெண்ணுக்கு மத்திய நாடி, ஆணுக்கு சமண நாடியாக இருக்கனால அந்த நாடி பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த லக்னம் 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் அந்த மாதிரி இந்த ராசி பிரகாரம் அமைந்து விட்டால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் அமைந்தால் வாழ்க்கை சிறக்காது. ஆகவே லக்ன பொருத்தம் முக்கியம், ராசி பொருத்தம் முக்கியம். ஆகவே மொத்த பொருத்தமே முக்கியமாகவே நம்ம தெரியும். இருப்பினும் ஜாதக ரீதி குரு சுக்கிரனுடைய தோஷம், செவ்வாய் ராகுக்கு என்ற புணர்ந்து தோஷம் சொல்லக்கூடிய சனி தோஷம் எல்லாமே பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரே ராசி மேச ராசி 2 பேரும் கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசிக்கு பார்த்துருக்கோம். பரணி நட்சத்திரம் மேச ராசி அப்படின்னு பார்த்தா கோட்சாரப்படி கிரக நிலை ஒன்றா கூடும்போது 6, 8, 12 ஒரு கிரகம் மறையும் போது அந்த தம்பதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே ஒரே ராசிங்கிறது ரொம்ப திருமணத்துக்கு தவிப்பது நல்லது. பொருத்தம் இருக்கும், ஆனால் வருங்காலம் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த கோட்சாரப்படி கிரக நிலை வரும்போது அதை நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடும். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், கிருத்திகைக்கு நட்சத்திர அதிபதி முருகப்பெருமான், அக்னி தேவர் எல்லாமே சொல்லலாம்.
சிவபெருமான் எல்லாமே சொல்லலாம். ஆனால் ராசியாதிபதி செவ்வாய். ஆனால் இந்த தன்மையாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கூடும் என்ன கூடாது, அப்போ கோட்சாரப்படி அந்த கிரகம் ஏறி போகும்போது அந்த டிப்ளஸ் மென்டாலிட்டி உருவாகும். அப்போ சுக்கிர திசையில் இவங்க பிறந்திருப்பாங்க, அவங்க சூரிய திசையில் பிறப்பாங்க. இப்போ நட்சத்திரத்துக்கு அதிபதி பரணிக்கு சுக்கிரன், கிருத்திகைக்கு அதிபதி சூரியன். ஆகவே இதுக்கு 2 நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியே பகையாகும். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை. ஆகவே அதனால் இந்த ஒரே ராசிங்கும்போது அது அந்த கிரகம் சூரியனோ சுக்கிரனோ கோட்சார ரீதி ஏறி போகும்போதும், அது இல்லாமல் சனி, குரு, ராகு, கேது போன்றவற்றை 6, 8, 12ஆம் இடத்துல மறையும் போது அதிகமாக பாதிப்பு உண்டாகும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் ஒரே ராசிங்கிறத சற்று யோசித்து திருமணம் செய்து கொள்வது கால சிறந்த பலனாக அமையும். அது இல்லாமல் விருச்சிக ராசி சந்திராஷ்டம ராசி, அந்த காலத்தில் எந்த சுப காரியம் அவங்க செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. திதி சூன்யம் அப்படிங்கும்போது 2 பேருக்குமே ஒரே ராசிங்கிற சஷ்டி திதியில் எதுவுமே செய்யவில்லை. சஷ்டி திதியில் முகூர்த்தம் இருக்கும், அதுலேயும் முகூர்த்தம் இருக்கக்கூடாது. பொருத்தம் 8. மறுபடியும் ஒரு முறை என்னென்ன பொருத்தம்ங்கிறது ஒரு பார்த்துடலாம். தினப்பொருத்தம் உத்தமம், நல்லா இருக்குது. கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது. மனுஷ கணம், ராட்சச கணம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளலாம். மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் இல்லை. யோனி பொருத்தம் எடுத்துக்கலாம். ராசி பொருத்தம் ஓகே, நல்லா இருக்குது. ராசி அதிபதி பொருத்தம் நல்லா இருக்குது. பசியம் இல்லை. ரஜு பொருத்தம் உண்டு. பெண்ணுக்கு தொடை ரஜம், பையனுக்கு வயிறு ரஜு, பையனுக்கு சமநாடி, பொண்ணுக்கு மத்திய நாடி, நாடி பொருத்தம் உண்டு. வேதிய பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் நன்றாக அமைந்துள்ளது. ஏற்கனவே சொன்னது போல் லக்னமும் சரியான முறையில் அமையணும். திதி சூன்யம் இல்லாத ராசியாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு திதி சூன்யம் இதே திருமணம் நம்ம செய்யணும்னா அஸ்வினி நட்சத்திரம் முகூர்த்தம் இருந்தால் வைக்கக்கூடாது. மகம் நட்சத்திரத்தில் முகூர்த்தம் இருக்கும். உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் முகூர்த்தம் இருக்கும். ஆனால் முகூர்த்த காலத்தில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி திதி சூன்யமாக அமையும். ஆகவே இதெல்லாம் தவிக்கணும். உங்கள் ஜோதிடரை தக்க முறையில் ஆலோசனை செய்து ஆராய்ந்து இந்த திருமணம் செய்து கொண்டால் இருவருக்கும் வாழ்க்கை நன்றாக அமையுமா அப்படிங்கிறது சரியான முறையில் பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நம்ம தான் சரியான முறையில் ஏற்படுத்தி வைக்க வேண்டும். ஆகவே இதுவரை திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம். இது 2வது சுற்று. இந்த காணொலியில் முழுமையாக பார்த்து ஆதரித்த அனைத்து நண்பர்கள் வாழ்க வளமுடன் கூறி என்னுடைய பாலத்திலிருந்து திருவள்ளுவர் விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.